இருளை நீக்கும் தன்மை ஒளிக்கே உள்ளது. அதனால தான் வீட்ல தீபம் ஏத்தி வழிபாடு செய்யற வழக்கத்தை நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். வீட்ல இருக்கிற இருளை மட்டும் கிடையாது, வாழ்க்கையில இருக்கிற இருளையும் அகற்றக்கூடிய ஒரு சக்தி நிறைந்த வழிபாடு தான் தீப வழிபாடு. பொதுவாகவே நம்ம தீபம் ஏற்றும் பொழுது சில விதிமுறைகளை கடைபிடிக்கிறோம். அந்த விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நான் லாங் வீடியோல கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. பொதுவாகவே வீட்டில் பெண்கள் விளக்கேற்றும் பொழுது ஒரு சில தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், பெண்கள் வீட்டில் விளக்கேற்றிய பிறகு அழக்கூடாது. இது மிகப்பெரிய ஆபத்தை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடியது. தயவு செஞ்சு இந்த ஒரு தவறை மட்டும் செய்யாதீங்க. காரணம், வீட்டில் விளக்கு வச்சதுக்கப்புறம் பெண்கள் அழுறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் தங்க மாட்டாங்க. அதோட அந்த வீட்டில் இருக்கிற தரித்திரமும் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. தீபம் பற்றிய பல தகவல்கள் லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன், ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.